ஹாய்ங்க. ஹாய். சுற்றி வலிக்காமல் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. உங்களை மாதிரி அழகான குழந்தை, பியூட்டிஃபுல் லைஃப். எனக்கு இது ஏதோ ட்ரீமில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நம்ம லவ் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அது சரி, ஒன்றும் இல்லை. சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம்ஹும். என்கேஜ்மெண்ட், சொந்தத்தில் மாப்பிள்ள, அந்த மாதிரி ஏதாச்சும்? ம்ஹும். யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? ம்ஹும். அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்களா? கேஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தொல்லையா? வேற என்னதாங்க ப்ராப்ளம்? நான் தாங்க ப்ராப்ளம். நீங்களா? எப்படி? நான் இன்னும் வயசுக்கே வரலங்க. என்னடி நல்ல தூக்கமா? நான் இன்னும் தூங்கவே இல்லைம்மா. ஏன்டி தூங்கல? நிம்மதியே இல்லைம்மா, தூங்க முடியல. நேத்து எனக்கு ஒரு பையன் ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணாம்மா. என்னது? சரி, நீ என்ன சொன்ன? நான் அதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னக்கப்புறம் அவன் போயிட்டான். என்ன வைஷு பேசுற நீ? என் ப்ராப்ளமை தெரிஞ்சா யாருதாம்மா என்ன லவ் பண்ணுவாங்க? இங்க பாரு வைஷு, உன் ப்ராப்ளம புரிஞ்சுக்கிட்டு உன்னை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள லவ் பண்ணு. உங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. நீ வேணான்னு சொல்லி எஸ்கேப் ஆனவன் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. டென்ஷன் ஆகுது. மா, எனக்கு எப்பமா இது சரியாகும்? நம்ம வேணா அதான் ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னை கூட்டு போங்கம்மா ப்ளீஸ். ஹாஸ்பிட்டலுக்கா? ம். டேப்லெட் சாப்பிடுவியா? டாக்டர் ஃபீஸ் போயிட்டு வா. போங்க போங்க போங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள வாங்க. வாடி. சொல்லுங்க டாக்டர், பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டா. ஆனா இன்னும் வயசுக்கு வரல டாக்டர். காலேஜில் வந்துடுவா, டோன்ட் வெரி. சரிங்க டாக்டர். காலேஜே முடிக்க போறா டாக்டர். ஆனா இன்னும் வந்துடுவா, கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர். நடந்துச்சா? நடந்திருந்தா நாங்க ஏன் டாக்டர் இங்க வரோம்? ஏன் நடக்கல? தெரியல டாக்டர். நான் சொன்ன மாதிரி நடந்தியா? நடந்தேன் டாக்டர். ரெகுலராக நடந்தியா? இல்லை டாக்டர், நடுவில் சோம்பேறித்தனத்தில் கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதான் நடக்கல. நான் சொன்ன மாதிரி வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், ஜம்பிங் இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா உனக்கு நடக்க வேண்டியது நடந்திருக்கும். சாரி டாக்டர். டயட்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறியா? பண்ணேன் டாக்டர். பண்ணேன், ஆனால் இப்போ பண்ணுறதில்ல, அப்படி தானே? ஜங்கிஸ்லாம் சாப்பிட்றியோ? 2 times டாக்டர். மாசத்துக்கா? இல்லை, ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கா? இப்படி இருந்தால் எப்படி வயசுக்கு வருவேன்? நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாமா? கேட்டா தர மாட்டேங்கிறா டாக்டர். டாக்டர், இவன் மட்டும் ஏன் டாக்டர் இவ்வளோ வயசாகி இன்னும் வயசுக்கு வராமையே இருக்கா? இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் வைஷுவை செக் பண்ணி பார்த்ததில்ல. டிசீஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஜெனட்டிக்கா மேபி இருக்கலாம். நீங்கள் எப்போ வயசுக்கு வந்தீங்க? நான் 10th படிக்கும் போதே வந்துட்டேன் டாக்டர். ஓ, இன்ட்ரெஸ்டிங். அப்போ உங்கள் மூதாதையரில் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்திருக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் வைஷுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. மெடிசின்ஸ், ஒர்க் அவுட், யோகா, டயட் பிளான் ஆல்ரெடி கொடுத்தது எல்லாமே சேம் தான். அதை நீ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் இதெல்லாம் செகண்டரி தான். நீ உன்னை நல்லா கேர் பண்ணு, ஸ்ட்ரெஸ் ஆகாத, ஹெல்த்தியாக சாப்பிடு, நல்லா தூங்கு, பாசிட்டிவாக இரு. மெடிசின்ஸை விட இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே டாக்டர். நல்லதே நடக்கும், சரியாயிடும். இனிமே என்ன பார்க்க வராதீங்க. வைஷு, வைஷு. டாக்டர் தானம்மா நல்லா தூங்க சொன்னாங்க. போமா. தூங்க சொன்னார்தான், ஒர்க் அவுட் பண்ணாம தூங்க சொல்ல. எந்திரி மேல. ஐயோ. வா. என்ன ஓடுறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓடு. ஓடுற. அம்மா. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? உளுந்தங்களி.
களியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. பிடிக்கலனாலும் அதான் சாப்பிடணும். சாப்பிட்றேன். அது அம்மா முடியல. ஐயோ அம்மா. என்ன டயர்டா இருக்கா? ஆமா. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு நாள் விடாம டெய்லியும் பண்ணணும். என்ன? ஏய் மா என்ன? சாரிமா. அம்மா ஒழுக்கமா பண்ணு. பண்றேம்மா. ஒழுக்கம் கேக்குது. என்னடி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, பீரியட்ஸ். ஓ, மார்னிங்லேருந்து ஒரே டென்ஷனாகவே இருக்கு. பேட் வேற எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு பீரியட்ஸாக இருக்க டைமாக பார்த்து என்ன டென்ஷன் பண்ணுறான். எப்படின்னு தான் தெரியல. அவர் என்ன தெரிஞ்சா பண்ணாரு? தெரியாம தான் பண்ணுறான். ஆனால் ஒவ்வொரு தடவும் இது நடக்குது. அப்புறம் நான் பீரியட்ஸில் இருக்கேன்னு சொன்னால் மூடிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம பீரியட்ஸில் இருக்கிறதுல எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது தெரியுமா? அப்படியா? என்னலாம்? இந்த பசங்க இருக்காங்கல்ல, நம்ம பீரியட்ஸில் இருக்கும்போது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறையா பண்ணுவாங்க. அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். பேம்பர் பண்ணுவாங்க, சாக்லேட், ஐஸ்கிரீமு, பேடுன்னு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. நல்லா திட்டு வாங்குவாங்க. அடி பாவீங்களா, இதெல்லாம பண்ணுவீங்க? ஆனா வைஷு, நீ ஒரு விதத்துல லக்கி தெரியுமா? எப்படி? ஆமா, உனக்கு இந்த பீரியட்ஸ் பெயின் இல்ல, பேட் இருக்கா இல்லையான்னு யோசிக்க வேணாம், அதுக்கு செலவும் பண்ண வேணாம். இந்த கிராம்ஸ், பேக் பெயின், மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. முக்கியமா லைட் கலர் ட்ரெஸ் போட்டா லீக்கேஜ் ஆகுமாங்கிற பயமும் கிடையாது. அதான் சொன்னேன். பட் நீ அன்லக்கி தான் தெரியுமா? நீ தான் மூட் ஸ்விங்ஸ்ல இருக்க போல. சரி, உனக்கு பேட் தானே வேணும்? ஆமா, ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஆர்டர்லாம் போட வேண்டாம், நானே தரேன். ஹே வைஷு, ரொம்ப எக்ஸைட் ஆகாத. எனக்கு தான் அது யூஸ் ஆகாது. சரி, மற்றவங்களுக்காவது யூஸ் ஆகட்டுமேனு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அதான் பேட் வாங்கி வச்சுக்கலான்னு பக்கத்து கடைக்கு போனா, பக்கத்து கடை ஆண்டி வைஷு என்ன வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்குறாங்க. புண்படுத்திட்டே இருக்காங்க. அச்சோ, என் ஃப்ரெண்டு ரொம்ப அப்பாவியா இருக்காளே. இவ சீக்கிரமா வயசுக்கு வந்துடணும். ஏய், மெதுவா பேசுடி. இந்தா போ. வயிறு வலி வேற. எனி ப்ராப்ளம் வைஷு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை விக்ரம். சும்மா சொல்லு வைஷு. நான் தானே. நான் தானா? நான் தான் விக்ரம், சொல்லுங்க. இல்லை, ஸ்டொமக் பெயினாக இருக்கு, அதான். யூ கேரி ஆன், நான் பார்த்துக்கிறேன். ஸ்டொமக் பெயினா? ஒருவேளை பீரியட்ஸாக இருக்குமோ? அவளை கேர் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதா? வைஷு, உனக்கு எதாவது வேணுமா? ஹாட் வாட்டர் குடிக்கிறியா? ஜிஞ்சர் டீ, ஹெர்பல் டீ, சாக்லேட் சாப்பிட்றியா? உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு வைஷு. என்கிட்ட மட்டும் கேளு. பைத்தியம். வைஷு, இதெல்லாம் மாதம் மாதம் வரதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த கடவுள்கிட்ட உன்னோட அந்த 3 நாள் பெயினை என்னோட பாடிக்கு மாற்ற சொல்லியிருக்கேன். அவரும் அப்ரூவல் கொடுத்த உடனே உன்னோட மொத்த பெயினும் என்கிட்ட வந்துடும். நீ கஷ்டப்படுறதுனால ஆக முடியல வைஷு. அதனால உனக்கு என்ன வேணுமோ தயங்காம என்கிட்ட கேளு வைஷு. ஐயோ, இவன் வேற சாட் ஜிபிடில கண்டத குழந்தையோ பார்த்துட்டு அவங்க வந்து உளறிட்டு இருக்கானே. சொல்லு வைஷு. டேய் நிறுத்துடா, நீ பாட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு ஃபுட் பாய்சன், அதனால தான் எனக்கு ஸ்டொமக் பெயின். நீ பாட்டு ஏதாவது ஒன்று நினச்சி உளறிட்டு இருக்க. பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் ஆனால் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். நீ வந்து கிளாஸ் எடுக்காம கொஞ்சம் போடா. பாத்தியா நீயும் கோவப்படுற. பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரி தான் கோவப்படுவாங்களா, கத்துவாங்களா? டேய் சரி வைஷு, நீ கோவப்படாத, நான் போறேன். எனக்கு டேட் தள்ளி போயிட்டே இருக்கு வைஷு. ஒருவேளை இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்குமோ? நீ என்ன நினைக்கிற? ஏன்ட்ட ஏண்டி கேட்குற? எனக்கு என்ன தெரியும்? பீரியட்ஸ்க்கும் எனக்கும் தான் சம்மந்தமே இல்லையே. இதுல வேற ரெகுலர் இர்ரெகுலர் என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க. உனக்கு என்ன தோணுது? எதனால அப்படி இருக்கும்? எதுவா வேணாலும் இருக்கலாம் வைஷு. ப்ராப்பரா ஃபுட் எடுக்காதனால கூட இருக்கலாம், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரெக்னன்சியா கூட இருக்கலாம். ஓ, ஏ உண்மையை சொல்லு. அதனால அடி? ஹே இல்ல அதெல்லாம் இல்ல, நீ வேற சும்மாரு. நான் என் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தே 1 month மேல ஆச்சு. ஏண்டி, நான் கடைசி வரைக்கும் வயசுக்கே வரமாட்டேனோ? அப்படி நடந்துருச்சுன்னா என்னடி பண்றது? நீ அப்படிலாம் எதுவும் யோசிக்காத வைஷு. ஹோப்போட இரு. ஹோப்பா? ஹோப்பெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுதுடி. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் கூட படித்த எல்லா பொண்ணுங்களும் சடனாக லீவ் போட்டு கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. எனக்கு அப்போ தான் பீரியட்ஸ் பற்றி தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்போ தோணும், நம்ம எப்போ ஏஜ் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அது நடக்கலை, காலேஜ்லேயும் அது நடக்கலை. நீ சொன்னல எனக்கு டேட் தள்ளி போகுதுன்னு. எனக்கு ரொம்ப வருஷமாகவே டேட் தள்ளி போயிட்டே தாண்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு டேட் என் லைஃப்லே இல்லையோன்னு தோணும். நீ இந்த விஷயத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா
நீ ஹேண்டில் பண்ற அளவுக்கு நான் அதை ஹேண்டில் பண்ணியிருப்பேனாங்கிறது எனக்கு தெரியல. இந்த எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு பீரியட்ஸ் வராததுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கும். இது நேச்சர் தான். ஏதாச்சும் பண்ணி வர வச்சா அது நல்லா இருக்காது. ஸோ நடக்கும்போது நடக்கட்டும் வைஷு. வைஷு, இன்னைக்கு என்ன டயட் பிளான்? என்ன சமைக்கட்டும்? டயட் பிளான்லாம் எதுவும் வேண்டாமா. ஏன்டி, என்னாச்சு? நீ என்ன பண்றியோ பண்ணுமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அது ஏய், நீங்களா? வா ஜமுனா, வாப்பா. எப்படி இருக்க ஜமுனா? நல்லா இருக்கும். என் தெரிஞ்ச பொண்ணு பெரிய மனுஷாயிட்டா. அப்படியே போறப்போ இன்னும் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள பெரிய மனுஷாயிட்டா. இந்த காலத்து பசங்களாம் டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. ஆனா நம்ம வயசுக்கு தான் எதுவும் நடக்க மாட்டேங்குது. என் பையன் பொம்பளை பொண்ணா பிறந்திருந்தா இந்நேரம் பெரிய மனுஷாயி நான் கல்யாணமே பண்ணியிருப்பேன். என்ன பண்றது, ராசி அப்படி இருக்கேன். ஏன் ஆண்டி, எனக்கு பீரியட்ஸ் வந்தாலும் வரனாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா? அப்படி இல்லம்மா, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு புள்ள குட்டி பெத்துப்பல்ல, அதுக்குதாம்மா நான் சொன்னேன். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். இது என்னோட பாடி. பீரியட்ஸ் வரதோ வராததோ அது நேச்சர். அது எப்ப வரணுமோ அது அப்ப வந்துக்கிட்டோம். நானும் இதை நினைச்சு நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் ஆண்டி. எங்க நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட போறோமோன்னு. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைய பெத்துக்கிற குவாலிட்டிஸ் கூட எனக்கு இல்லைன்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். அழுது புலம்புனதெல்லாம் போதும். நான் கடைசி வரைக்கும் பெரிய மனுஷியாவே ஆகலனாலும் பரவாயில்ல, நான் ஒன்றும் செத்துற மாட்டேன். அண்ட் அப்படியே எனக்கு குழந்தை வேணும்னாலும் நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டி. எனக்கு அந்த குழந்தைய வளர்க்குற குவாலிட்டிஸ் நிறையா இருக்கு. ஸோ இது என்னோட லைஃப், நான் பார்த்துக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க கஷ்டத்தை காமிக்காம எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்களோட கேர் மட்டும் போதும். உங்கள் யாரோட அன்பும் அக்கறையும் எனக்கு தேவையே இல்லை. ஜமுனா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டு போற கோவத்துல நீ எதுவும் மனசுல வச்சுக்காத ஜமுனா. அம்மா, ஆ இங்க வாமா. தா வந்துட்டேன் வைஷு. ஜமுனா ஒரே நிமிஷம், தான் வந்துடுறேன். வைஷு, வைஷு, ராஜா, நீ இங்கே இரு, வெளியில வந்துடாத. அம்மா இப்ப வந்துடுறேன். ஜமுனா, ஜமுனா, ஏ ஜமுனா, உங்ககிட்ட பேசின பேச்சுக்கே என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாடி. எல்லாம் கடவுளுடைய அருள் தான். வயசு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா, சரி நீ வா. ஏய் போடா. நான் பண்ணிட்டு போறது எப்படியாச்சும் போடா. மா, இனிமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுல. இனிமே எதுக்கும் நான் கவலைப்பட வேணாம்லம்மா. ஆனா லேசா வயிறு தம்மா கொஞ்சம் வலிக்குது. ஆமா ஆமா, இனிமே நான் ஹாப்பியா இருப்பேன். இருப்ப. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிரு. வெளியில எல்லாம் எங்கேயும் போக கூடாது. சுத்த பத்தமா இருக்கணும். கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இடத்த விட்டு நகராத. முக்கியமா பசங்க கிட்ட பேசவே கூடாது. மா, சின்ன வயசா இருந்தா நீ சொல்றதெல்லாம் ஓகே. இந்த வயசுலயுமா? எந்த வயசுனாலும் இப்படித்தான். அப்புறம் இரு, நான் போய் முட்டையும் நல்லெண்ணையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ரெண்டையும் குடிக்கணும். மாமா, அதெல்லாம் எப்படிமா சாப்பிடுறது? வேணாம்மா. சாப்பிடணும், சாப்பிட்டுதான் ஆகணும். என்னடா வயசுக்கு வந்தா ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சிடும்னு பார்த்தா இவங்க ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட் போட்டு சொல்றாங்க.